குழம்பு பண்ண போகிறோம். பூண்டு குழம்பு பண்ண போகிறோம். இப்போ தேவையான அளவு நம்ம வெந்தயம் போட்டுக்கிட்டோம். வெந்தயம் போட்டுட்டு வெந்தயம் கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் ஜீரகம் நல்லா பொரியணும். போடுற எல்லாமே வந்து ஜீரகம், அப்புறம் சோம்பு அப்புறம் கடுகு தேவையான அளவு போட்டு ரொம்ப கருகிடக்கூடாதுன்றதுனால நான் கேஸை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஆனியன் போட்டுக்கிறோம். ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது வந்து எப்படின்னா நல்லா ப்ரௌன் கலராக வர்ற வரை நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிவிட்டு இதுலேயே வந்து பூண்டு இருக்கு இல்லையா, பூண்டை போட்டுறணும். இது எடுத்து வச்சுட்டும் போடலாம், அப்படியேவும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே ஒரே ஃப்ளேவர் தான். பூண்டை போட்டுட்டு கறி லீவ்ஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா, அது நல்லா ஆயிலில் அந்த பூண்டும் அந்த எல்லாமே சேர்ந்து நல்லா ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகி அந்த ஸ்மெல் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கணும். பூண்டும் இந்த இதுவும் ஸ்மெல் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கணும். நல்லா அந்த ஒரு கிளாஸி ஃபார்முக்கு வரணும் பூண்டு. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இருக்குல்ல, அதை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கோங்க. அதை போட்டுட்டு இப்போது தேவையான அளவு உப்பு, இந்த பூண்டு தக்காளி வதங்குற அளவுக்கு உப்பு, இவ்வளோண்டு உப்பு எடுத்துருக்கிறேன். இந்த உப்பு எடுத்து இதில் போட்டுருக்கேன். அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். ஸோ அதுக்காக சால்ட் கொஞ்சம் சேர்த்து இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிடுவோம். ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டுருங்க. அது வந்து நல்லா அந்த தக்காளியெல்லாம் ஜூஸ் எல்லாம் இறங்கினதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் 1/2 hour விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் வந்து நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன் இல்லையா, இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா புளி கரைச்சி வச்சுருக்கிறேங்க. புளி கரைச்ச தண்ணியை இதில் விட்டுக்க போகிறேன். வெறும் புளி தண்ணி தான், வேறு எதுவுமே இல்லை. வெறும் புளி தண்ணி தான், வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா, புளி தண்ணி தான் கரைச்சி வச்சுருக்கிறேன். அது இவ்வளோ தான். எனக்கு இவ்வளோ குழம்பு இவ்வளோ இருந்தால் போதுமான அளவு தான் இது. ஸோ அதனால நான் கம்மியாக வச்சுருக்கிறேன். இப்போ வீட்டு மிளகாத்தூள் வச்சுருக்கேன் நான் இங்கே. ஸோ அதை வந்து உங்களுக்கு எவ்வளோ உரப்புக்கு தேவையோ காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. அதை வந்து கொஞ்சமாக போடுறேன். ஸோ வீட்டு மிளகாத்தூள் அப்படின்றனால கொஞ்சம் போட்டாலே உங்களுக்கு நல்ல உரப்பு இருக்கும். ஸோ அதான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அதே மாதிரி வீட்டு மல்லித்தூள்னு அரைச்சி வச்சுருக்கிறேன். ஸோ அது ஒரு 3 ஸ்பூன்ஸ் போட்டுக்கிறேன். இந்த ஸ்பூன்ஸில் 3 ஸ்பூன்ஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா, 3 ஸ்பூன்ஸ் போட்டிருக்கேன். 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அவ்வளோதான், இவ்வளோ தான். இப்போ நம்மளுடைய குழம்பு வந்து இது வந்து கொதித்து வரணும். இப்போது இதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கணும். ஸோ எண்ணெய் விட்டதுக்கப்புறமா ரீஃபண்ட் ஆயில் கொஞ்சம் ப்ளஸ் கடலை எண்ணெய் ரெண்டுமே விடணும். ரீஃபண்ட் ஆயில் கொஞ்சமாக விடுங்க, கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் நிறையா விடணும். ஓகேங்களா, ஸோ அதுதான் பூண்டு குழம்புக்கு டேஸ்ட்டே வரும். ஓகேங்களா, இப்போ நான் வந்து ரீஃபண்ட் ஆயில் ஃபஸ்ட்டு தாளிப்புலேயே வந்து நான் நல்லெண்ணெய் விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து நான் ரீஃபண்ட் ஆயில் விடுறேன். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் என்னன்றது நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ நல்லா கொதிச்சு இந்த மாதிரி எண்ணெய் ஓவர்ஃப்ளாக வந்திருக்கு இல்லைங்களா. இந்த மாதிரி இருக்க டைமிங்கில் நான் சின்ன இந்த மாதிரி வடைச்சட்டியில் சுண்டை வத்தல் பொரித்து வச்சுருக்கிறேன். இவ்வளோ இந்த பொரித்து வச்ச வத்தலை வந்து இதில் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஃபைனலாக அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஜீரகத்தூள் அப்படின்னா இந்த சம்மருக்கு உங்களுக்கு அது வந்து
ரொம்ப இது ஜீரகம்னாலே பொதுவாகவே கூலிங் தானே. ஸோ அதுக்காக ஸோ கொஞ்சம் எந்த குழம்பாக இருந்தாலும் அதில் வந்து ஜீரகம் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பர்பாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அட்லாஸ்ட் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கணும். அவ்வளோதான். நல்லெண்ணெய் விடவுமே குழம்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த பச்சை வாடை எண்ணெய் இருக்கிறீங்களா, அதுவே வந்து உங்களுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஓகேங்க, சூப்பர்பான பூண்டு வத்த குழம்பு இஸ் ரெடி. ஓகே, இஸ் ரெடி டு சர்வ். ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே.